ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெனிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம டெஸ்டின் டு மீட் யூ டிராமாவோட எபிசோட் 19 and 20 தான் பார்க்க போறோம். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு தலைய தொடச்சு விட்டுக்கிட்டு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒண்ணு விடாம சொல்லிட்டு இருக்கா. அவளா நான் ஜின் கிட்ட சண்டை போட்டத நீயுமே பார்த்த, அதுக்கப்புறம் நீ ஏன் பின்னாடியே வந்த என்ன சமாதானப்படுத்துறதுக்காண்டி. அவகிட்ட ஹீரோவா நம்ம மறுபடியுமே 2 பேருமே மீட் பண்ணமா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயினா நீ என்ன சமாதானப்படுத்த என் பின்னாடியே வந்தான்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரு பாஸ்ட் சீனுக்குள்ள போறாங்க. அதுல ஹீரோ ஹீரோயினா போட்டோ எடுத்துட்டே போறான். ஹீரோயின் அவனை பார்த்து எனக்கே தெரியாம என்ன போட்டோ எடுக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோவா இல்லையே நான் உன் முன்னாடி தானே உன்னை போட்டோ எடுக்கிறேன், அது மட்டும் இல்ல நீ ரொம்பவே சோகமா இருந்த, உன்னை சமாதானப்படுத்த தான் உன் பின்னாடியே வந்தேன்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவனை பார்த்து கிளாஸ் எல்லாம் கட்டடிக்காத ஒழுங்கா ஸ்கூலுக்கு போன்னு சொல்லிட்டு அவ கார்ல போய் ஏறிக்கிறா. அவகிட்ட ஹீரோ போய் ஏன் ஒரு நாள் கூட நீ ஸ்கூல கட் பண்ணது இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினா ஒரு நாள் கூட நான் லேட்டா கூட போனதில்லைன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுறா. அங்கேயே ஹீரோ நின்னுட்டு இருக்கான். போன ஹீரோயின் அகைன் கார்ல ரிட்டர்ன் வந்து ஹீரோ கிட்ட ஒரு பொக்கைய நீட்டுறா. அவன் கிட்ட ஹீரோயின் இந்த பொக்கைய நான் என்னோட அப்பா காண்டி வாங்கினேன், இப்ப அவர் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுல எனக்கு செம்ம காண்டு அவர் மேல, அதனால இத நீ ஏன் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போறா. இப்ப பிரசன்ட்ல ஹீரோயினா என் கெரகம் அந்த பொக்கே உனக்கு தான் சேரணும்னு விதி இருந்திருக்கு போலன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பாஸ்ட்ல ஹீரோவை நிறைய ரவுடி பசங்க சேர்ந்து எங்களுக்கு காசு வேணும்னு சொல்லிட்டு அவன் திங்ஸ் எல்லாத்தையுமே கீழே போட்டுட்டு அவனை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிளேஸுக்கு ஹீரோயின் வந்து நிறுத்துங்கடான்னு சொல்லி கத்திக்கிட்டு ஒரு பால தூக்கி போடுறா. அது எட்டாத தூரத்துல போய் விழுந்துடுது. ஹீரோயினுக்கு செம்ம பல்பாயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவனோட போன் எடுத்து 10 ரவுடி பசங்களை அனுப்புடா அதுடா இதுடான்னு சொல்லிட்டு பில்டப் கொடுத்து பேசிட்டு இருக்கா. இவ யார் கிட்டடா இந்த பில்டப் கொடுத்து பேசுறான்னு பார்த்தா மீட்டிங்ல அப்பாவியா உட்கார்ந்துருக்கா அவளோட அசிஸ்டன்ட் கிட்டதான். அவளோட அசிஸ்டன்டா என்னமா நீ ஏன் போனை போட்டு ஏதோ உளறிட்டு இருக்கா, உன்னை யாராச்சும் கிட்னாப் பண்ணிட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினா பாரு நான் பெரிய ரவுடி டாட்டூ எல்லாம் போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கப்போ ஹீரோவா இதாண்டா டைம்னு சொல்லிட்டு அவன் கேமராவை எடுத்துட்டு ஹீரோயினை இழுத்துட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். 2 பேருமே அரக்க பறக்க போய் கார்ல ஏறிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்ப பிரசன்ட்ல ஹீரோ அவளை பார்த்து உன் டாட்டூ எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா அட லூசு பயல எவன்டா உசுர வலிக்க டாட்டூ போடுவான், அது வெறும் ஸ்டிக்கர்டா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறா. அகைன் பாஸ்ட் சீனுக்குள்ள போறாங்க. 2 பேருமே ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோ நான் உன் மணிய எப்படியாச்சும் திருப்ப கொடுத்தே அவன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் தான் ஹீரோ அவளை போட்டோ எடுத்துட்டு இத நான் உனக்கு சென்ட் பண்றேன்னு சொல்ல ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்பி போறா. அவகிட்ட ஹீரோவா உன் அட்ரஸ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்ல ஹீரோயினே அவ ஆபீஸ் அட்ரஸ சொல்லிட்டு போயிடுறா. இப்ப பிரசன்ட்ல ஹீரோவா எனக்கு பாஸ்ட்ல நடந்த எதுவுமே ஞாபகம் இல்ல, ஒருவேளை நான் தான் உன்னை கொலை பண்ண பார்த்தேனோ அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா எனக்கு பாஸ்ட்ல நடந்த எதுவுமே தேவையில்லை, இப்ப பிரசன்ட்ல நம்ம எப்படி இருக்கோமோ அதுதான் வேணுங்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ அவளை ஹக் பண்ணி சாரி நான் ஃபர்ஸ்ட் டைமா உன்னை மீட் பண்ணது கூட எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினும் அவனை ஹக் பண்ணிக்கிறா. நெக்ஸ்ட் டே ஜின் கிட்ட அவனோட அசிஸ்டன்ட் ஹீரோயின் நம்மளை பத்தி கண்டுபிடிச்சா என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஜின்னா நான் இப்ப ஒர்க்கா இருக்கேன் நீ அப்புறம் வான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் அந்த அசிஸ்டன்ட் வூஃபான் ப்ராஜெக்ட பார்த்துட்டு இது லியாங்கோட ப்ராஜெக்ட் ஆச்சே, இத நீ எதுக்கு பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஜின்னா அவ மட்டும் இதுல ஃபெயில் ஆயிட்டா அவ வேலையே போயிடும்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஜின்னோட அசிஸ்டன்டா நம்மள மட்டும் ஹீரோயின் கண்டுபிடிச்சா நம்ம மொத்த லைஃபே போயிடும்னு சொல்லும் போது ஜின்னா நீ ஃபர்ஸ்ட் வெளியில போன்னு சொல்லிட்டு அவனை துரத்தி விடுறான். ஜின்னோட அசிஸ்டன்ட் வெளியில போறப்போ இனி நான் தான் உனக்காண்டி ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டே போறான். லியாங்க ஜின்ன தேடி வரா. அங்க ஜின்னு வாரான். லியாங் ஓடி போய் அவனை ஹக் பண்ணிட்டு அந்த வூஃபான் ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிடுச்சுன்றா. லியாங்க ஜின் கிட்ட நீ பண்ண ப்ராஜெக்ட நான் கொடுக்கல, நான் பண்ண ப்ராஜெக்ட தான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு ஜின் கிட்ட சாரி கேக்குறா. ஜின்னா அவளையே பேன்னு பார்த்துட்டு இருக்கான். லியாங்க அவன் கிட்ட ஒரு லஞ்ச் பாக்ஸை எடுத்து கொடுத்துட்டு இன்னைக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட போறேன், நாளைக்கு நம்ம சேர்ந்து சாப்பிடலான்றா. லியாங் அங்க இருந்து கிளம்புறப்போ ஜின்னா அவ கைய புடிச்சு இழுத்து அவ கிட்ட கொஞ்ச நாளைக்கு நான் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான்.
லியாங்க அவன் கிட்ட எங்க போற எப்ப வருவான்னு சொல்லிட்டு கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்டுட்டு இருக்கா. ஜின் அவளை இழுத்து அவளை ஹக் பண்ணிக்கிறான். ஜின் அவகிட்ட என் கூட இவ்வளவு நாள் நீ இருந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். லியாங்க ஜின் அவளை ஹக் பண்ணத நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறா. இப்ப ஹீரோயின் புதுசா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி அதுல ஃபுட்ஸ் எல்லாம் வச்சிட்டு இருக்கா. அதை பார்த்த ஹீரோவா செம்மையா ஷாக் ஆயிடுறான். அவளை பார்த்த ஹீரோவா என்ன புதுசா ஃப்ரிட்ஜ் எல்லாம்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயினா இப்பெல்லாம் நம்ம வீட்டுல தானே சாப்பிடுறோம், கண்டிப்பா இது தேவைங்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயினா அந்த இன்சிடென்ட்ட ஒரு ஆக்சிடென்டா நினைச்சு நான் மறக்கலான்னு இருக்கேன், அத பத்தி நீ டீப்பா ஒன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணாதன்றா. அதுக்கு ஹீரோவா ஒருவேளை அந்த இன்சிடென்ட்க்கு பின்னாடி நான் தான் இருந்தேன்னு தெரிஞ்சா அதை உன்னால ஏத்துக்க முடியாது தானே அப்படின்னு சொல்லி கேக்குறான். அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்ட ஹீரோயின் மறுபடியுமே சொல்லிட்டு இருக்கா. அன்னைக்கு ஒரு கேட் அந்த ரெஃப்ரிஜரேட்டர் வேனுக்குள்ள போச்சு, அதை காப்பாத்ததான் நான் போனேன்றா. அவ அந்த இன்சிடென்ட சொல்லிட்டு இருக்கப்போவே ஹீரோயினுக்கு ரொம்பவே நடுங்க ஆரம்பிச்சிடுது. ஹீரோ அவளை சட்டுன்னு அணைச்சு பிடிச்சிடறான். அவளை ஹீரோ சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஹீரோயினா அந்த டைம் தான் ஜின்ன நான் வந்து காப்பாத்தினான்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட இனி இந்த இன்சிடென்ட பத்தி நம்ம பேச வேணாங்கிறா. நெக்ஸ்ட் டே ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஹீரோட அண்ணா வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட ஃபுல் வீடியோவுமே காமிக்க சொல்லி கேக்குறாங்க. அவங்களும் ஒரு வீடியோவை காமிக்கிறாங்க. அதுல ஹீரோ அந்த ரெஃப்ரிஜரேட்டர் வேனோட டோர் கிட்ட இருந்து ரொம்பவே பதட்டமா ஓடி போற மாதிரியே இருக்கு. அந்த டைம் ஹீரோயினுக்கு கால் வருது. அதுல ஹீரோனோட அந்த இன்சிடென்ட் பத்தின எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிருப்பாங்க. இப்ப ஹீரோயினா ஹீரோட அண்ணாக்களை பார்த்து இதுல ஹீரோ இன்வால்வ் ஆயிருக்கவே மாட்டான், இனி அவனை நீங்க ஏதாச்சும் டார்ச்சர் பண்ணீங்க அவ்வளவுதான்னு சொல்லி மிரட்டிட்டு போறா. நெக்ஸ்ட் ஹீரோயின் ஹீரோவை கூட்டிட்டு அவ ஆபீஸுக்கு வரா. அங்க ஒரு மாஸ்க் போட்டவன் கத்தியோட இவங்க ரெண்டு பேரையுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். இங்க ஹீரோயின் ஹீரோ கிட்ட நானே ஜின்ன போய் தனியா மீட் பண்றேன்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோவா அதெல்லாம் முடியாது, நானும் உன் கூட வருவேன்றான். அந்த மாஸ்க் போட்டவன் செக்யூரிட்டி கிட்ட மாட்டிக்கிறான். அவங்க இவனை பிடிக்கிறதுக்காண்டி ட்ரை பண்றாங்க. அது யாருன்னு பார்த்தா அது ஜின்னோட அந்த அசிஸ்டன்ட் தான். இங்க ஜின்னா ஹீரோயின் கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும்ன்றான். ஆனா ஹீரோவா அவளை தனியாவே விட மாட்டேங்கிறான். அவனை பார்த்து ஹீரோயினா எனக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லும் போது ஹீரோவா உனக்காண்டி நான் இங்கேயே வெயிட் பண்றேன்றான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி போறா. இங்க ஜின்னா அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோயினா அந்த இன்சிடென்ட் பத்தி என்ன எவிடன்ஸ் வச்சிருக்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவளை கால் பண்ணி வர சொன்னது ஜின் தான். இப்ப ஜின் அவகிட்ட ஒரு உண்மைய சொல்ல ஆரம்பிக்கிறான். உன்னை அந்த ரெஃப்ரிஜரேட்டர் வேன்ல பூட்டி வைக்கிற அந்த பிளான நானும் என்னோட அசிஸ்டன்டும் தான் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் உன்னை காப்பாத்த வருவேன், அதை பார்த்து உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் வரும்னு சொல்லிதான் இது எல்லாமே பண்ண. ஆனா அதுக்குள்ள ஹீரோ நடுவுல வந்துட்டான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் நீ உள்ள மாட்டிக்கிட்ட, இன்னொரு பக்கம் ஹீரோ நடுவுல வந்துட்டான். டைம் வேற போயிட்டு இருந்துச்சு, எனக்கு ஒண்ணுமா புரியல. இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக்ல போறாங்க. ஹீரோ ஹீரோயின் எடுத்த போட்டோவை போஸ்ட் பண்ணிட்டு போறப்போதான் அந்த ரெஃப்ரிஜரேட்டர் வேன்ல இருந்து சத்தம் வர்றத கேக்குறான். அந்த வேன் கிட்ட ஹீரோ ஓடி போய் யாராச்சும் இருக்கீங்களான்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே ஜின் தூரமா நின்னு பாத்துட்டு இருக்கான். அந்த டோரை ஓபன் பண்றதுக்கு ஹீரோ ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இங்க ஜின்னுக்கா ரொம்பவே திக்குன்னு இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஹீரோ நிறைய திங்ஸ் இருக்க ஒரு பிளேஸ பார்த்துட்டு அதுல டோரை ஓபன் பண்ண ஏதாச்சும் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிளேஸுக்கு ஓடி வரான். அந்த பிளேஸ்ல தான் ஜின்னும் ஒளிஞ்சிருப்பான். ஹீரோ ஏதாச்சும் இருக்குமான்னு தேடிட்டு இருக்க போதான் ஜின்னையுமே பாத்துறான். அவன் கிட்ட ஹீரோவா அந்த வேனுக்குள்ள யாரோ மாட்டிருக்காங்க, வா காப்பாத்தலான்னு சொல்லிட்டு ஒரு கட்டையை எடுத்துட்டு போறான். அந்த டைம் ஜின் ஒரு கட்டையை எடுத்து ஹீரோட பொடனிலேயே அடிச்சு விட்டுறான். அந்த கட்டையில ஒரு ஆணி இருந்தத தெரியாமலே அப்படியே ஹீரோ சுருண்டு விழுந்துடுறான். அவன் மண்டையில இருந்து ரத்தம் ஒழுகுது. ஜின் அவன் கையில இருந்த கட்டையை எடுத்துட்டு ஹீரோனை காப்பாத்துறதுக்காண்டி போயிருப்பான். இப்ப ஜின் இத ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது அதை கேட்டு ஹீரோயினா செம்மையா காண்டாயிடுறா. ஜின்னு பார்த்து ஹீரோயினா நீ அடிச்ச கட்டையில ஒரு ஆணி இருந்துச்சு, ஹீரோவை கரெக்டான டைம்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலன்னா அவன் செத்தே இருப்பான்னு சொல்லிட்டு செம்மையா கத்திட்டு இருக்கா. ஜின்னா அவ கிட்ட வந்து அவனோட ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுக்கறான். அதுக்கு ஹீரோயினா நீ என்ன காப்பாத்தலனா கூட நான் உன்னோட ஃபேமிலியா அக்செப்ட் பண்ணிருப்பேன்றா. அதுக்கு ஜின்னா அந்த டைம்ல எனக்கு உன்னோட ஒரு ஃபேமிலி மெம்பர் ஆகுறதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் கிட்ட ஒரு ஹெல்ப் கேக்குறான். ஜின்னா அவளை பார்த்து இந்த பேம்பு ட்ரீய லியாங் கிட்ட கொடுத்துரு, அவளை எனக்காண்டி பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்ல ஹீரோயினும் சரின்னு சொல்லி மண்டையாட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. வெளியில வந்த ஹீரோயினா ஹீரோவை பார்த்துட்டு அவன் கிட்ட ஓடி வந்து அவனை ஹக் பண்ணிக்கிறா. அவன் கிட்ட ஹீரோயினா என் லைஃப்ல நீ முன்னாடியே வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்னு சொல்றா. அப்படியே ரெண்டு பேருமே ஹக் பண்ணி
பண்ணிக்கிறாங்க. இங்க ஹீரோனோட அசிஸ்டன்ட் ஹீரோனோட அப்பா கிட்ட ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் பிறக்க போற குழந்தைங்க இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆப் மூலம் வச்சு காமிச்சிட்டு இருக்கான். இங்க ஹீரோ அவனோட ப்ராஜெக்ட் ஒர்க்க பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினா அவன் மேல சாஞ்சுக்கிட்டே அவனுக்கு ஆரஞ்சா ஊட்டி விட்டுட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோவா நம்ம ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ணது எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்கு, எனக்கு தான் அது ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான். அதுக்கு ஹீரோயினா என்ன வைஃபின்னு கூப்பிடு, மொத்த ஸ்டோரியுமே முதல்ல இருந்தே சொல்றேன்றா. அதுக்கப்புறம் ஹீரோயினா இல்ல இல்ல உன்னோட ப்ராஜெக்ட பாரு, அதுதானே உனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு செல்லமா கோச்சுக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ அவளை பெட்ல போட்டுட்டு இதை விட எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணிக்கிறான். ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு பாஸ்ட் சீனை காமிக்கிறாங்க. ஹீரோவா ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோயினை பார்த்தப்பவே அவ போட்டோவை பார்த்து 5 years வெயிட் பண்ணு, நான் உன்னையே மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பான். சின்ன வயசுல ஹீரோ நினைச்ச மாதிரியே இப்ப ஹீரோ ஹீரோயினையே மேரேஜ் பண்ணி அவ கூட சந்தோஷமா இருக்கான். இதோட இந்த டிராமா முடியுது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.